𝚒𝚐𝚗𝚘𝚎. Je suis une clandestine. ஹே கைஸ், வாட்ஸ்அப் வெல்கம் பேக் டு Sri Divil. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண முடியும். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஜ்னு இருக்கும், அதுக்கு கீழே டவுன்லோடுன்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வெப்சைட் வந்துக்குள்ளே கொண்டு வரும். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் உங்களுக்கு 3D ஸ்மூத் இமேஜ் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட VPN வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ VPN ஆனில் இருக்கணும். அண்ட் VPN கேப்கட் கூட கனெக்டில் இருக்கணும். ஸோ அதை எப்படி VPN ஆன் பண்ணி கேப்கட்டை கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஸோ அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்டு மேலே ஐகார்ட்ஸ்லேயும் வந்துட்டு இருக்கும். கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கேப்கட்டு இன்டர்நெட்டை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் கிளியர் கட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்கட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ரீடைரக்ட் பண்ணும். கேப்கட் அப்ளிகேஷன் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரிவியூன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பக்காவான ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் வந்து முடிஞ்சிடும். பட் வீடியோ இப்போ தான் நம்ம பாதி பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகும். ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பக்காவான ஒரு HD குவாலிட்டியில் வந்து சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஃபுல்லாக பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணிங்கல்ல, ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆடியோ வந்து ரொம்ப பழைய ஆடியோ. ஜஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ வந்து ஃபுல்லாக வந்து மியூட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆடியோன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்டடுன்னு இருக்கும். ஸோ சவுண்டு எஃபெக்ட்டு எக்ஸ்ட்ராக்டடுன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்டடுன்னா ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோ மட்டும் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பழத்துலேருந்து ஒரு ஜூஸை மட்டும் நம்மளுக்கு ஃபில்லாக பக்காவாக இருந்து தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுதான் சொல்ல வரது. ஓகேவா, இதில் எக்ஸ்ட்ராக்டட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆடியோ தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்கட் உள்ள காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் சவுண்ட் ஒன்லையும் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க சவுண்டு மட்டும் கேப்கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆடியோக்கும் அந்த வீடியோக்கும் கரெக்டாக வந்து சிங்க் ஆகுது. ஸோ அதுக்காக தான் அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண சொன்னேன். இப்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 180pன்னு இருக்கும். அதை 4Kக்கு சேஞ்ச் பண்ணுறங்க. ஃப்ரேம் ரேட்டு 30 இருக்கட்டும். கோட் ரேட்டை மட்டும் 100 செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா பக்காவான ஒரு 4K குவாலிட்டியில் வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான எடிட்டிங் கண்டென்ட்ஸுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் ASD.